ஹலோ வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செமஸ்டர் 3 ஓட பொது தமிழ் தான் பார்க்க போகிறோம். இது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கீழே வருது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸ் ஷோ பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதே மாதிரி தமிழ் புக், இந்த புக் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். தேவைப்பட்டால் புக் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அழகு 1 பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும். இல்லை ஃபஸ்ட்டு டாபிக் தொல்தமிழர். இதோட பேராகிராஃப் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸு. இதை நான் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு தனியாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் வரா மாதிரியே தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் ஓன் பாயிண்ட்ஸை கூட நீங்கள் போட்டு எழுதலாம். பட் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்காதுல்ல எப்படி எழுதணும் அப்படின்றது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக அப்படியே காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு 10 மார்க்காக இருந்தால் கொஞ்சம் பெருசாக எழுதுங்க. 5 மார்க்காக இருந்தால் ஒரு சிங்கிள் பேஜ் எழுதினாலே போதுமானது. அதாவது ஒரு பேஜில் 2 பக்கமும். 10 மார்க்காக இருந்தால் அதுவே ஒரு 2 பேஜஸ் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 2 சிங்கிள் ஷீட்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா வரலாறுக்கு முந்தைய காலம். ஸோ இது உங்களுக்கு தனி கொஷினாக வரதா சான்சஸ் இருக்குது. தொல்தமிழரோட வராது. அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி கேட்க மாட்டாங்க ஒரே கொஷினில். ஸோ ஆனால் அதோட சப்டாபிக் தான் இது. மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயும் இதோட ஆன்சரை அப்படியே காட்டிடுறேன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வரலாற்று காலம். விடை முடிந்து விட்டது. அடுத்த வீடியோவில் பழைய கற்காலமாக பற்றி பார்த்துடலாம். நன்றி மாணவர்களே. வேற எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.